நான் இங்கே நோ மைதா கேக் பண்ணுறேன். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீ ஹீட்னு வைக்க போகிறேன். இப்போது 4 வாழைப்பழத்தை எடுத்து தோலை உரித்து கொஞ்சம் அப்படியே கையிலேயே கட் பண்ணிட்டு போடுறேன். பெரிய வாழைப்பழம் இருந்தால் 2 எடுத்தாலே போதும். நீங்கள் சின்ன சின்னது எடுத்துக்கிறதுனால 4 போடுறேன். அதுக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரையை போட்டு அதோட 1/4 கப் தயிர், அப்புறம் அரை கப் குக்கிங் ஆயிலு, 1/4 ஸ்பூனு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டு மிக்ஸி செய்யலாம். பாருங்கள், கொஞ்சம் கிரைண்ட் பண்ணும். இந்த மாதிரி பேஸ்ட்டு தயாராகிடும். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்கு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் பீட் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிட்டு நான் இங்கே மைதா பதில் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மைதா வேணும்னா போட்டுக்கலாம், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு. நான் இங்கே மைதா மாவை யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஜாடி எடுத்துட்டு அதோட அரை கப் கோகோ பவுடர், 1 ஸ்பூனு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூனு பேக்கிங் சோடாவை போட்டு நல்லா ஜாடி எடுக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யணுன்னு இங்கே மைதா மாவை நான் ஆட் பண்ணல. இப்போது நல்லா ஜாடி எடுத்ததும் மிக்ஸ் செய்யணும். ஒரே வாட்டி ஹேஷை மிக்ஸெல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இந்த மாதிரி மிக்ஸ் செய்யணும். கொஞ்சோண்டு கேக் பேட்டரு ஹார்டாக இருக்கும். அதுக்கு மில்க் போடணும். எவ்வளோ மில்க் ரிக்வயர் படுமோ அவ்வளோ மில்க்கு போடணும். மில்க் இல்லைன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டரையும் போடலாம், பரவாயில்ல. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். அப்போ வரைக்கும் கொஞ்சோண்டு மில்கை போட்டு மிக்ஸ் செய்யணும். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குதோ அந்த நட்ஸை ஆட் பண்ணணும். நான் இங்கே ஆமண்டு கேஷ்யூ மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வால்நட், பிஸ்தா, உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் செய்யலாம். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது இதை பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கேக் பேட்டர் போடுறதுக்கு முன்னே நான் பட்டர் பேப்பரை போட்டு மேலே பேட்டர் போட்டிருக்கிறேன். நல்லா தெரியுறதுக்குன்னு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா சாக்லேட்டு, அதனால மேலே நான் சாக்லேட் சிப்ஸை போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இதை ப்ரீ ஹீட்டட் கடாயில் வச்சு 1 மணி வரைக்கும் இதை பேக் செய்யணும். பேக் செஞ்சதும் எடுத்து நாங்கள் ஒன்று டூத்பிக் எடுத்து செக் பண்ண போகிறேன், பேக் ஆகிருக்கோ இல்லையோன்னு. பாருங்கள், பேக் ஆகிருக்கு. இப்போது கடாயிலேருந்து எடுக்கலாம். கொஞ்சம் கூலானதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டில் இதை எடுத்து கீழே இருக்கிற பட்டர் பேப்பரையே எடுக்கலாம். எடுத்துட்டு அப்படியே சர்வ் பண்ணாலும் நடக்கும், இல்லைன்னா மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப்போ இல்லை கண்டன்ஸ் மில்க்கோ போட்டு சர்வும் செய்யலாம். நான் இங்கே கொஞ்சோண்டு மேலே சாக்லேட் சிரப்பை போட்டு சர்வ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சுவையாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் வந்திருக்கு. ரொம்ப ஹெல்தி கேக்கு. வீட்டிலே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குற வீட்டிலேயே செய்யலாம்.